பண்றீங்களா இல்ல இங்க பார்த்து அப்படியே மனப்பாடமா அடிச்சு போங்க உடைக்கிறீங்களான்றதுலாம் உங்க விருப்பம். அதை பார்த்து ஜட்ஜஸ் மார்க் போட்டுக்குவாங்க. இதெல்லாம் இது கிடையாது, சரியா? சோ மார்க் வந்து 1ல இருந்து 5 மார்க் வரைக்கும் போடணும். 3 விஷயங்கள் பார்த்து போடணும். பெர்ஃபார்மன்ஸ், டைலாக் டெலிவரி, எவ்வளவு நல்லா டப்பிங் பண்றாங்க. இந்த 3 கிரைட்டீரியால 1 to 5ல மார்க் போடணும். டயலாக்கோட தான் நடிக்க. டயலாக், ஆக்டிங் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆகுது. ஆமா ஆமா ஆமா. மெயினா டயலாக் ஆனா. மெயினா ஏன்னா அதே டயலாக் பேசுறது தான் இது மேட்டர். ஒரே செகண்ட் முடிச்சிரேன், முடிக்கல. அங்க டோட்டல்லனா ஸ்வாப் நடக்காது. ஓகே. அப்படி பிக் பாஸ் வின் பண்ணா இங்க இருந்து 3 பேர் அனுப்பணும். அங்க இருந்து 2 பேர் அனுப்பணும். ஓகே. டவுட். அப்போ ஒரே ஒரு டயலாக் தான் குடுக்குறாங்க. ஒரு டயலாக்ல ஒரு சீன் தராங்க. ஒரு சீன் குடுக்குறாங்க. அத 6 பேருமே வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமா. அத கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம சைடுல ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு. நம்ம சைடுல இருந்து இருங்க, அது டிஸ்கஷன். அது எல்லாரும் சபையில பேசுவாங்க. உள்ள போய் நம்ம எனி அதர் டவுட்ஸ்? அத நம்ம இங்க வந்து தான் பெர்ஃபார்ம் பண்ணுமா? गाइस இங்க பாருங்க, சீன் பாக்குறது ஆக்டிவிட்டி ஏரியால, நடிச்சு காட்டுறது லிவிங் ஏரியால இங்க ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு அவர் வந்து அந்த டோனுக்கு இப்படி அப்படின்னா அவருக்கு அது அந்த வாய் அசையும். நீ பேசுவீங்க அந்த நம்மளுக்கு வந்து பாத்ரூம் போகணும்னா ஒரு 20 கேமரா தாண்டி போயிட்டு அர்ஜென்ட் ஓடுறோம் எல்லாமே. அதாவது நம்ம பாத்ரூம் போறது மட்டும் தான். பிரவீன் விக்கல் சொல்றேன். 3 பேர் நல்லா நடிப்பாங்க. வாய்ஸ் எக்ஸாக்ட். விக்ரம், பிரவீன், ராஜ், சபரி. சேம் விக்கல், பிரவீன், கருணை ஓட்டு. கருணை ஓட்டின் அவரு நான் சொல்றேன் என்னுடைய நீங்க இப்ப சொல்லுங்க. நீங்க மெஜாரிட்டி சரியாவே வராதுக்கா. அவங்கவங்கள பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். தனியா வந்து பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் அப்படிலாம் நீ பார்க்க கூடாது. அவுட்ஃபிட்ஸ் டிசைன் பண்ணனும். அது அவங்க மனதுக்கே தெரியும். அப்ப நீ பண்ணணும்னு நினைக்க கூடாது. நீங்க ஒரு நடிப்பு அரக்கன் சார். நான் ஜட்ஜ் கட்டோட போறேன். ஜட்ஜ் வந்து எனக்கு கனிய காவு. நான் வந்து பாரு சைடுல வரேன். ஜட்ஜ் ஒரு நிமிஷம். இப்போ வந்து டாஸ்க் பண்றவங்க டிசைட் பண்ணாங்க. 3 பேர் நீங்க நோட் பண்ணுங்க. டிசைட் ஆயிடுச்சுல. சரி, இப்போ நம்ம ஜட்ஜிங்க்கு போறோம். ஜட்ஜிங்க்கு நான் வந்து ஆல்ரெடி ஜட்ஜிங் இன்ட்ரஸ்ட் ஆயிடுங்க. இங்க பார்க்கணும். சரி, நான் ஜட்ஜிங் இன்ட்ரஸ்டட். அந்த பக்கம் போயிடலாம்ப்பா. ஜட்ஜிங் ஒன் சைடு வாங்க. நீங்க அங்கிட்டு போங்க. இந்த பக்கம் வந்துரு. ஜட்ஜிங் ஒன் சைடு வாங்க. ஜட்ஜிங் ஒன் சைடு. ஜட்ஜிங் நீ என்னடா பண்ற? ஜட்ஜிங். நான் ஆட்ஸ் ஆஃப் கிரீன் ஸ்கிரீன்லாம் ஜட்ஜ். சரி, அவர் கண்ணனா வரலாம். ஓட்டு ஏறிவாமா? என்னோட ஓட்டு. ஜட்ஜிங்க்கு இவரும் இருக்காங்க. நாங்க நம்மளும் ஓட்டு போடலாம். ஆப்ஷனா சொல்லுங்க. 2 3 4 5 6 அங்க இருக்கு. ஒரு ஓட்டு தான். ஆனா எங்க திருப்பி வந்து காட்டும்ல. அவர் தப்பு அப்படிலாம் கிடையாது. பெஸ்ட் மேபி எனக்கு சீன் நைட் கொடுத்த ட்ரெய்னிங் என்ன பண்றீங்க நான் பாக்குறேன். ஆக்டர் சுபிக்ஷாக எத்தனை ஸ்டேஜ் ஏறாம லைனுக்கு பின்னாடி இல்ல. சார், பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே யோசிச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சரா இருந்தாலும் எல்லாமே ஓட்டு தான். அந்த மைண்ட் செட் நீங்க வந்துருங்க. ஓகேவா? கொஞ்சம் இங்கிட்டு வரீங்களா? அப்படியே அங்க தள்ளி போய். கலை உங்க 2 பேரும் பார்க்கும்போது உள்ள 2 துடிக்கணும். ஒரே சைஸ்ல, ஒரே அளவுல, ஒரே மாதிரி. என் ஹார்ட்டை 2 கட் பண்ணி ஒரு 2 பேரும் சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்கேன். அது தூங்க. அது மட்டும் சொல்லாதடா. அடிச்சு போறடா. நீ அடிச்சா இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பிடிக்கிறதா இருக்கட்டும். முழுசா உண்மையா மனசார ஆழமா எவனுக்கு தொட முடியாத அளவுக்கு யாரும் போக முடியாத அளவுக்கு இருக்கட்டுங்க. எல்லாரும் ஒழுங்கா இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் என்ன ஒண்ணா ப்ரொபோஸ் பண்ணும்போது இருக்க முடியுமா இருக்க கூடாது தெரியல எனக்கு. ஏன்னா லைஃப்ல ஒண்ணா வந்த ஃபர்ஸ்ட் லவ் நீங்க 2 பேரும் எனக்கு லவ் நீங்க எழுதலாங்க.
எனக்கு தூள் பிடிக்கும், வர பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், தாவல் பிடிக்கும், டீ பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இது பிடிக்கும், தோசை பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், கவலை பிடிக்கும், ஓடல் பிடிக்கும், ஓடி பிடிக்கும், நாளைக்கு 2 குழந்தைங்க போவாங்க, 2 குழந்தைங்க லவ் பண்ணணும். அதே மாதிரி ஓடி பிடிக்கும், ஓடி பிடிக்கும். I love you, love you too. Love you too. Love you too. Love you too. பாஸ் ஒன் மோர் கிடைக்குமா இல்ல அவ்வளவுதானுங்களா? இதுல சேது சார் போர்ஷன் மட்டும் டப் பண்ணணும். ஓகே பாஸ். ஓகே இன்னொன்னு கிடைக்குமா? ஒன் மோர் டைம். எஸ் பாஸ். தேங்க் யூ பாஸ். தேங்க் யூ பாஸ். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள 2 தூக்கி ஒரே சைஸ்ல ஒரே அளவுல ஒரே மாதிரி என் ஹார்ட்டை 2 கட் பண்ணி ஒரு 2 பேரும் சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்கேங்க. அது நம்பி டூங்க. அது மட்டும் சொல்லாதடா. டேய் அடிச்சு கிழிச்சு போறடா. நீங்க அடிங்க. நீங்க அடிச்சா அது இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கிறதா அது இருக்கும். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள 2 துடிக்குது. ஒரே சைஸ்ல ஒரே அளவுல ஒரே மாதிரி Judges. Judges. ஓகே டன். சைலன்ஸ் गाइस. இப்போ performance-ல பிரிக்க போறான், voice அப்படியே கட்டிக்க போறான் பாரு. மதிப்பு गाइस டைவர்ட் பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. பாத்துட்டே பண்ணுங்க. ப்ளீஸ் ஜட்ஜஸ் எங்க இருக்கீங்க அந்த பக்கம். எதுனா ஓகே உங்களுக்கு என்ன வாய்ஸ் தான் வாய்ஸ் தான் பண்ண முடியும். வாய்ஸ் தான் voice தான். நீங்க இங்க கூட வந்து உட்கார்ந்துக்கலாம். ஓகே தான். இங்க வாங்க செல்லம். நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா சரியா இருக்கும். ஆமா I sit here. இங்க வேணாம். Sabari. நே Ready? ரெடினே. ஏங்க நீங்க 2 பேரும் வந்து லவ் யூன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு பதட்டத்துல என்ன சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு லவ் யூ உங்களுக்கு லவ் யூன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆழ்ந்த அர்த்தம்னு சொல்றேங்க. நீங்க 2 பேருமே அழகா இருக்கீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்களும் லவ் யூங்க. உங்களுக்கு அது மட்டும் சொல்லாதடா. டேய் அடிச்சு கிழிச்சு போறடா. அடிங்க.